ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல செம்ம டேஸ்டியான சிக்கன் கபாப், ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கறி, ரொம்ப ஈஸியான சிக்கன் சிந்தாமணி, மூணுமே செம்ம டேஸ்டா செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த டேஸ்டியான சிக்கன் கறியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு சிக்கன் கறி செய்யறதுக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. சால்ட் போட்டு நல்லா கழுவி எடுத்து வைக்கும் போது பச்சை வாசம் வராமல் இருக்கும். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க, கொத்தமல்லி தூள். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாதி லெமன் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துனீங்கன்னா சரியா இருக்கும். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனோட நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டு நம்ம ஊற வச்சு சிக்கன் கறி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இப்ப நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளும் சிக்கன் நல்லா கலந்து வர மாதிரி ஃபுல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் போல அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒரு ஹாஃப் டே கூட ரெஸ்ட் விட்டுட்டு சிக்கன் கறி ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம சிக்கன் கறிக்கு ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு சேர்க்கணும். அதுக்காக பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இதோடவே சின்னதா ஒரு துண்டு பட்டை, 5-6 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்திருக்கிற பொருள் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன். நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். இப்ப நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறி வரட்டும். இப்ப அதே பேன்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருளையும் ட்ரையா ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்ப கருவேப்பிலையும் நல்லா வறுத்துட்டேன். நல்லா மொறு மொறுன்னு வறுத்துட்டேங்க. நீங்க கையில எடுத்து பார்க்கும்போது நல்லா மொறு மொறுன்னு உடையணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம அரைக்கும் போது பிளேவரும் டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப வறுத்த கருவேப்பிலையும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருட்களோடய சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரையா இருக்கிற மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் கறிக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்க போறது இந்த மசாலா பொடி தாங்க. இப்ப நம்ம மசாலா பொடியை அரைச்சு எடுத்த அதே மிக்ஸி ஜார்ல 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம தக்காளி பேஸ்டும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கறியை நான் இன்னைக்கு குக்கர்லயே ரெடி பண்ணிக்க போறேன். நீங்க கடாயில கூட ரெடி பண்ணிக்கலாம். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃபிளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி நல்லா வதங்கி வரணும். பாருங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல தக்காளியை நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா சுருள வதக்கிக்கணும். நம்ம பச்சையா அரைச்சு சேர்த்திருக்கிறனால ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கும் போது பச்சை வாசம் போயிட்டு தக்காளி நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, தக்காளி இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டேன். இதோடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற மசால் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மசால் பொடி சேர்த்து கலக்கும் போதே நல்ல ஸ்மெல்லாவும் சூப்பரா இருக்குங்க. நல்லா கமன் வாசத்தோட இருக்கும். இப்ப நல்லா இந்த மாதிரி மசால் பொடி சேர்த்து கலந்துட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நமக்கு சிக்கன்ல இருந்தும் தண்ணி விடும், அதனால தண்ணி அளவாவே சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணும் போதே உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துடலாம். இப்ப நல்லா கலந்துட்டு
குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டா வெந்துரும். இப்போ நான் ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிருச்சு. குக்கர் ஓபன் பண்ணும் போதே நல்ல கம கமன் வாசத்தோட செம்ம டேஸ்டியான சிக்கன் கறி சூப்பரா தயாராயிடுச்சுங்க. பார்க்கவே எவ்வளவு டெம்டிங்கா இருக்குன்னு பாருங்க. சிக்கன்லாம் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. கொத்தமல்லி தலைய மேல தூவிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான சிக்கன் கறி செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டா, நானு, புலாவ் வெரைட்டிஸோட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சிக்கன் கறி செம பெர்ஃபெக்டா இருக்கும். நீங்க கீ ரைஸ், கோகனட் மில்க் ரைஸ் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாங்க. கண்டிப்பா இதே போல இந்த மாதிரி சிக்கன் கறியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் கபாப் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. சிக்கன் கபாப் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கனை வந்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. சிக்கனை கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி பீசஸா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் இதோடவே ஒரு லெக் பீஸும் சேர்த்து வாங்கியிருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துடலாங்க. உப்பு, புளிப்பு எல்லாமே சிக்கனோட இறங்குற மாதிரி நல்லா வந்து கை வச்சு கலந்து விட்டுறலாம். இப்ப பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். இப்ப சிக்கன் ஃபுல்லாவே நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேங்க. இந்த மாதிரி கலந்துட்டு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாங்க. ஊறி வரட்டும். நான் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருந்தேன். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு செய்யும் போது சிக்கன் நல்லா ஜூசியாவும் உப்பு காரம் எல்லாம் உள்ள வரைக்கும் இறங்கி சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. சிக்கன் நல்லா ஊறி இருக்கு. இதோட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாய் தூளும் நார்மலான மிளகாய் தூளும் கலந்து நான் எடுத்திருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ராவா எந்த கலர் பவுடரும் சேர்க்க போறது கிடையாது. மிளகாய் தூளை ஆட் பண்ணியாச்சு. இதோட 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பொடி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதோட கடைசியா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்ல பிளேவர்ஃபுல்லாவும் வாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே சிக்கனோட ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து கலந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கலந்துட்டேன். இந்த அளவு நல்லா பிசைஞ்சு கலந்துட்டு சிக்கன் இந்த மாதிரி ஃபுல்லா நமக்கு கோட் ஆனதுக்கு அப்புறமா இப்ப ஆயில போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. உடனேவே நம்ம வந்து ஆயில பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிக்கிறதுக்காக ஆயில் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு சூடுபடுத்தியிருக்கேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை தனித்தனியா சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு சிக்கனையும் இந்த மாதிரி தனித்தனியா நம்ம வந்து பிரிச்சு சேர்த்துட்டு ஹை ஃபிளேம்லயே வச்சு நம்ம பொரிச்சுக்கலாங்க. ஹை டு மீடியம் ஃபிளேமுக்கு மாத்தி வச்சு சிக்கனை திருப்பி விட்டு 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகுற அளவுக்கு நமக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. லெக் பீஸ் எல்லாமே வந்து வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க பொறுமையா திருப்பி விட்டு லெக் பீஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். சிக்கன் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கி சிக்கன் பாக்குறதுக்கு நல்ல ரெட்டிஷா, பார்க்கவே ரொம்பவே எம்மியா இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்ப வெளியே எடுத்துடலாம். நம்ம எக்ஸ்ட்ரா எந்த கலர் பவுடரும் சேர்க்கல. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருக்கிறனால அந்த கலரே நமக்கு சூப்பரா கலர் வந்திருக்கு பாருங்க. அந்த கலரே நமக்கு போதும். செம்ம கலர் வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சிக்கன் கபாப் சூப்பரா ரெடிங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். நல்ல மொறுன்னு மேல நல்லா மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும். இல்ல நல்லா சாஃப்டா ஜூசியா இருக்குங்க. சிக்கன்ல புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் இறங்கி சாப்பிட அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல டேஸ்டி அண்ட் ஈஸியான சிக்கன் கபாப்பை நீங்களும் இது போல ட்ரை பண்ணுங்க. சர்வ் பண்றதுக்கு முன்னாடி லெமன் ஜூஸ் மேல சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணிக்கணும். சிம்பிளான சிந்தாமணி சிக்கனை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சிந்தாமணி சிக்கன் செய்யறதுக்காக நான் 1 கிலோ சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க. கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சிக்கன் ரெசிபியில நிறைய பேர் கடுகு சேர்க்க மாட்டாங்க. ஆனா கடுகு சேர்த்து செய்யும் போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. நான் சொல்லியிருக்கிறது 1 கிலோ சிக்கனுக்கு. நீங்க உங்க அளவுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சோடனே 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயத்தை உரிச்சு முழுசா தான் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி எல்லாம் சேர்க்கல. இந்த வெங்காயம் வந்து நல்லா சுருங்கி வதங்கி வரணும்.
அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சிந்தாமணி சிக்கனுக்கு டேஸ்டே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் வரமிளகா தான். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்கணும்னு விருப்பம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ண போகிறதில்ல. வெறும் வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம். ஆனால் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கணும். அதே மாதிரி சிக்கனுக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் வந்து தேவைப்படும். தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடவே ஒரு 10-15 வரமிளகா வந்து சேர்த்துக்கலாம். மிளகாயில் இருக்கிற எல்லா விதையுமே நான் எடுத்துட்டு தான் சேர்த்துருக்கேன். விதையோடு சேர்க்கும் போது காரம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால விதையை முழுசாக எடுத்துட்டு நீங்கள் வந்து மிளகா சேர்த்துக்கோங்க. மிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப காரம் அதிகமாக இருக்கிற மிளகாயாக இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லை காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 4-5 மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் மிளகாய் எல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் மிளகாயெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோடவே நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கன் வந்து சேர்த்துக்கோங்க. நமக்கு வெங்காயத்தோட கலரும் மிளகாயோட கலரும் தான் இந்த சிக்கனில் வந்து கிடைக்க போகுது. சிக்கன் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். ரொம்ப பெரிய பீஸாக சேர்த்துனீங்கன்னா வேக ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் சேர்த்து இந்த மாதிரி முழுசாக நல்லா கலந்து விட்டுட்டேங்க. சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துலயே சிக்கன்ல இருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ நல்லா கலந்து விட பாருங்க நல்லா சிக்கன்ல தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணியே சேர்க்கல. எந்த அளவுக்கு சிக்கன்ல தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே மூடி வச்சுக்கலாங்க. சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வத்தட்டும். இந்த சிக்கன் தண்ணியிலேயே சிக்கன் வந்து 50% அளவுக்கு வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வேகலைன்னா எக்ஸ்ட்ராவா தண்ணி வந்து சேர்க்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடுறேன். இடையில நல்லா ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க நான் ஒரு 8 நிமிஷத்துலயே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லாவே கம்மியாயிருக்கு. சிக்கனும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% அளவுக்கு வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி ஒரு 60% அளவுக்கு நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா வேகணும். அதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பச்சை தண்ணி சேர்க்காம லைட்டாக சூடு பண்ணியிருக்கிற தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் வந்து நல்லா ஹீட்டில் வேக வச்சுட்டு டக்குன்னு பச்சை தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் லப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. சிக்கன் ஆல்ரெடி 50% அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருவோம். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ பாருங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றிருந்த தண்ணியும் நல்லா வந்து வத்திருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலர் பாருங்க சிக்கனில் எந்த அளவுக்கு சூப்பராக இறங்கியிருக்குன்னு. நமக்கு அந்த வரமிளகாயோட கலர் மொத்தமாகவே சிக்கனில் வந்து இறங்கியிருக்கு. காரமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா சூப்பராக டேஸ்டியான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் எடுத்து சாப்பிட்டு பார்த்து கரெக்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டு ஒரு கை அளவுக்கு பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1/2 கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். மல்லித்தலை மட்டும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து எந்த அளவுக்கு சேர்த்துனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான சிந்தாமணி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த பொடியுமே சேர்க்க கிடையாது. நம்ம மஞ்சள் பொடியை தவிர வேறு எந்த மசால் பொடியுமே நம்ம சேர்க்கலை. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்.
வெறும் சின்ன வெங்காயமும் வரமிளகாயோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு அவ்வளோ ருசியை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த சிந்தாமணி சிக்கனை இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.